மக்களோசை. நமது சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிறப்பு விகித குறைவும் இந்தியர்கள் அதிகமாக உள்ள இடங்களில், குறிப்பாக நகர்ப்புறங்களில் போதுமான தமிழ் பள்ளிகள் இல்லாமையும், பிற பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும் மோகமும் தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை சரிய காரணமாக உள்ளது என்று பரவலாக கூறப்படுகிறது. மலரும் 2025-2026 கல்வி ஆண்டு இன்று முழுமையாக தொடங்க உள்ள நிலையில், கடந்த கல்வி ஆண்டுடன் ஒப்பிடும்போது தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு பயிலவுள்ள மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்குமா என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் எல்லாரது உள்ளத்திலும், குறிப்பாக தமிழ் ஆர்வலர்கள் உள்ளத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் எண்ணமாகும். கடந்த கல்வி ஆண்டில் நாட்டில் செயல்பட்ட 530 தமிழ் பள்ளிகளில் மொத்தம் 11,677 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பதிந்து கொண்ட நிலையில், இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு பலரிடையிலும் நிலவுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதற்கேற்ற முயற்சிகளை பள்ளி அளவிலும், மாவட்ட மாநில அளவிலும், தேசிய அளவிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் பள்ளியே நமது தேர்வு, தமிழ் பள்ளிக்கு நமது பிள்ளைகளை அனுப்புவோம் போன்ற பரப்புரைகள் கடந்த சில ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டது என்றாலும், தேசிய பள்ளிகளுக்கும் சீன பள்ளிகளுக்கும் தங்கள் பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோருடன் ஒப்பிடுகையில், அனைத்துலக இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர் எண்ணிக்கை 52 விழுக்காடாகவும், பிற பள்ளிகளில் பயிலும் மாணவர் எண்ணிக்கை 48 விழுக்காடாக உள்ளது. அதன் அடிப்படையில் நமக்கு கிடைத்த சில தரவுகளின் அடிப்படையில், தமிழ் பள்ளிகளுக்கு வரும் மாணவர் எண்ணிக்கைக்கு ஆண்டுக்கு ஆண்டு சராசரியாக 150 மாணவர் முதல் 250 மாணவர் வரை குறைகின்றனர் என்பதை காட்டுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் கழக தேசிய தலைவர் SS பாண்டியன் வழங்கிய முந்தைய 2 ஆண்டுகளுக்கான தேசிய கணக்கெடுப்பு உறுதிப்படுத்துகிறது. 2023 ஆண்டு முதலாம் ஆண்டு பதிவு 11,871 இருந்த நிலையில், 2024 ஆண்டு 11,677 பதிவாகியிருந்தது. இது 2023 ஆண்டை விட 2024 ஆண்டில் 194 மாணவர் எண்ணிக்கை குறைவாகும். அதுபோலவே அதிகமான பள்ளிகளை, அதாவது 134 பள்ளிகளை கொண்ட பேராக் மாநிலத்தில் 2023 ஆண்டு 1724 2024 ஆண்டு 1670 இருந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 54 மாணவர் குறைவு என்று அவர் வழங்கிய தரவுகள் காட்டுகின்றன. இது தவிர்த்து பினாங்கு மாநிலத்தில் 2023 ஆண்டு 849 மாணவர்களும், 2024 ஆண்டு 834 மாணவர்களும், 2025 ஆண்டு 824 மாணவர்களும் பதிந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இன்றும் அடுத்த ஓரிரு நாட்களில் காலம் கடந்த பதிவுகள் என்ற அடிப்படையில் புதிய பதிவுகள் இருக்கலாம் என்பதால் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய மாநிலமாக கருதப்படும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு 3,889 இருந்த முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இந்த ஆண்டு கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் வரை 3,574 மட்டுமே இருந்துள்ளது. இது இன்று கடைசி நேரத்தில் அதிகரிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். எது எவ்வாறாயினும் நமது சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிறப்பு விகித குறைவும் இந்தியர்கள் அதிகமாக உள்ள இடங்களில், குறிப்பாக நகர்ப்புறங்களில் போதுமான தமிழ் பள்ளிகள் இல்லாமையும், பிற பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும் மோகமும் தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை சரிய காரணமாக உள்ளது என்று பரவலாக கூறப்படுகிறது.